நீங்கள் இணைந்திருப்பது சோசியல் டிவியின் செய்திகளோடு. அரசியல்வாதிகளின் கருத்துக்கள் முக்கியமல்ல, சட்ட சிக்கல்கள் தீர்ந்ததும் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும். தேர்தல் ஆணைக்குழு திட்டவட்டம். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் நஸ்லா இஸ்மாயில். மாகாண சபை தேர்தல்களை இந்த ஆண்டில் நடத்த முடியாது என அரசியல்வாதிகள் தெரிவிக்கும் கருத்துக்களை தேர்தல் ஆணைக்குழு நிராகரித்துள்ளதுடன் நிலுவையில் உள்ள சட்ட சிக்கல்கள் தீர்க்கப்பட்டவுடன் தேர்தல்கள் நடத்தப்படும் என தெளிவுபடுத்தியுள்ளது. மாகாண சபை தேர்தல்களை இந்த ஆண்டில் நடத்த முடியாது என JVP பொதுச் செயலாளர் ரெல்வின் சில்வா அண்மையில் வெளியிட்டிருந்த கருத்துக்கு பதிலளிக்கும் போதே தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க இதனை தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசியல்வாதிகள் அல்லது பல்வேறு தனிநபர்கள் வெளியிடும் கருத்துக்களை தேர்தல் ஆணைக்குழு ஒருபோதும் தீவிரமாக எடுத்துக்கொள்ளப் போவதில்லை என தலைவர் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் நடத்துவது குறித்து அரசியல்வாதிகள் கருத்து தெரிவிப்பது பொருத்தமற்றது. வெவ்வேறு நபர்கள் கூறும் அறிக்கைகள் எங்களுக்கு முக்கியமல்ல. தற்போதைய சட்ட ரீதியான நிலைமைகளை ஆராய்ந்து அதன் அடிப்படையிலே நாங்கள் செயற்படுவோம். நீண்ட காலமாக தாமதமடைந்து வரும் மாகாண சபை தேர்தல் நடத்துவதற்கான சட்ட பின்னணிகளை ஆராய்ந்து பரிந்துரைகளை வழங்குவதற்காக நாடாளுமன்றத்தினால் ஏற்கனவே ஒரு குழு நியமிக்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்தார். மாகாண சபை தேர்தலுக்கான நிதி ஒதுக்கீடு குறித்தும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் தெளிவுபடுத்தியுள்ளார். தேர்தல்களை நடத்துவதற்கான நிதி ஒதுக்கீடுகள் தேசிய வரவு செலவு திட்டத்தின் மூலமாக ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், தேர்தல் நடத்தப்படும் வேளையில் அதற்கான நிதியை திரைசேரி விடுவிக்கும் என்றார்.